எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கான ட்ரையல் ரன் வந்து நம்ம ப்ராப்பராக ஓடி முடிச்சிட்டோம். ஆஃப்லைன் ட்ரையல் ரன் வந்து ஒரு 2 பேர் ஓடினாங்க. சரிங்களா, மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து ஆஃப்லைனில் பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்கும் வந்து டைமிங் வந்துருச்சு. நம்ம வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்த உடனே ஒரு 4:10 4:05 4 மினிட் ஓடினோடனே அவங்களுக்கு டைமிங் வந்தோடனே சரி நம்ம ஃபிசிக்கல் டேட் வர்ற வரைக்கும் நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு மற்றவங்க ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற 2 பேர் இப்போ வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல டைமிங் தான் வந்திருக்கு. இப்போ அவங்ககிட்டே நம்ம டைரெக்டாக பேசலாம். சரிங்களா, அவங்க வந்து என்ன டைமிங்கில் இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க எப்படி ட்ரையல் ரன் பண்ணாங்க, அவங்கள வந்து நம்ம எந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணோம், எந்தளவுக்கு திட்டணும். சரிங்களா, ஒரு கோச் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம இன்னைக்கு என்னென்ன பண்ணோம் A to Z எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, நீங்களும் RRB குரூப் டி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு மேபி ட்ரையலை நீங்களும் பார்த்துருக்கலாம். இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா. ஏன்னா ஓரளவுக்கு நல்லா மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே வந்து 75 மார்க்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க ஷிஃப்ட்டும் ஒரு 13வது ஹார்ட் ஷிஃப்ட் தான். சரிங்களா, நீங்களும் ஒரு 60+, 65+ மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எழில் ப்ரோ வந்து பேச போகிறோம். இன்னைக்கு வந்து அவர் என்ன டைமிங் பண்ணார், சரிங்களா, அவரோட டிஸ்ட்ரிக்கு, அவரோட மார்க்ஸு, அவர் இன்னைக்கு வந்து அவரோட ட்ரையல் ரன்னோட ஃபீட்பேக்கு, லாஸ்ட் வீக் அவரோட ட்ரையல் ரன் ஃபீட்பேக்கு, ஜாயினிங் டேட்டு, அவரோட ட்ரையல் ரன் ஃபீட்பேக், அவர் எல்லாம் இப்போ ஒரு மோட்டிவேஷனெல்லாம் அவங்ககிட்ட பேசுவார். சும்மா ஜாலியாக பேசுங்க, ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் போல்டாக பேசுங்க. வணக்கம், என் பேர் எழில், சேலத்துலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே ஜாயின் பண்ணி ஒரு மாதம் ஆகுது. அதுக்கு முன்னாடி பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபிசிக்கலில் ட்ரைனிங்காக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு 1 கிலோமீட்டர் ஓடினதுக்கு வந்து ஒரு 650 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் கம்மியானது. அதுக்கப்புறம் சாரோட வீடியோ பார்த்து போன மாதம் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அவரோட ட்ரைனிங்கில் பார்த்துட்டு அவர் சொன்ன டயட்டு, ரெஸ்ட்டு, ஃபுட்டு எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ அவரோட ட்ரையல் ஃபஸ்ட்டு டைப் ஓடும்போது பார்த்தீங்கன்னா 5:30லேருந்து 4:30 வரையும் கம்மி பண்ணிட்டேன். 1 மினிட் கம்மி பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ட்ரையல் ரன் இப்போ வந்து ஓடி முடிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 4:27 எனக்கு வந்திருக்கு. 3 செகண்ட் 4 செகண்ட் கம்மியாயிருக்கு. இன்னும் ஒரு அடுத்த வர வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாரோட ட்ரைனிங்கில் இன்னும் 4க்குள்ளே கண்டிப்பாக ஓடிடுவேன், நம்பிக்கை இருக்குது. ஸோ வேற நீங்கள் ஓடுறதுக்கு முன்னாடி நான் உங்களை எந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணேன், ஓடும்போது உங்களை எந்த மாதிரி திட்டுனேன், அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, சரிங்களா, ஃபினிஷிங் எப்படி, ஸ்டார்டிங் எப்படி, ஓடச்சா அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் இங்கே ஆஃப்லைனில் தான் இருக்கேன். சார் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வேலையும் மாதிரி காலையிலேயே மதியானம் எல்லா நாளுமே வந்து என்ன சாப்பிட்றீங்க, என்ன எப்போ தூங்குறீங்க, என்ன ரெஸ்ட்டு எப்படி எடுக்கிறீங்க எல்லாமே பார்த்து நம்மளுக்காக பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ ட்ரையல் ரன்னு ஓடிட்டு இருக்கும்போது அது ஃபுட்டோ இல்லை டயட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் நம்ம டைமிங் கொண்டு வரதுக்காகவும் பண்ணுறாரு. திட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ட்ரையல்னு ஓடினோம், ஒரு ஓட முடியும் லைட்டாக கொஞ்சம் ஹெவியானோடனே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து ஓடு அப்படின்னு லைட்டாக திட்டுவார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அதை வந்து ஓடிட்டு வரணும், அவ்வளோதான் அது மேட்ரு. சார் ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைமிங் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸில் நீங்களும் ஒரு 4, 5 கண்டிப்பாக ஒரு 4 to 10க்குள்ளே ஓடிடலாம். இன்னும் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து 1 கிலோமீட்டர் டைமிங் எனக்கு 6 நிமிஷம் வருது, 7 நிமிஷம் வருது. இப்போ மேலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4:15 ஓடணும், அதான் எலிஜிபிள் டைம். ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 5:40 ஓடணும், அதான் எலிஜிபிள் டைம். இப்போ நிறைய பேர் வந்து நல்ல மார்க்ஸ் வச்சுட்டு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த எக்ஸாம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டடாக சொல்கிறது ஒரு 60லேருந்து 62 இல்லை 65 அந்த மாதிரி ரேஞ்ச் சொல்கிறாங்க. 60க்கு மேலே இருந்தாலே நீங்கள் ஃபிசிக்கல் எதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நார்மலைசேஷன் இது மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கூடவும் வரும். ஸோ அதனால்
இதை பண்ணலாமா வேணாமான்னு டவுட்டில் இருக்க வேணாம், ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது நம்மளுக்கும் ஒரு ஃபிட்னஸ் தானே, ஒரு ஹெல்த் தானே, அதனால் கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணுறதும் கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள். இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். நடுவில் விட்டுட்டு பண்ணுறதெல்லாம் வேணாம். இப்போ இப்போ நானும் பார்த்தீங்கன்னா வந்து 1 மாதம் ஆயிருக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி. இப்போ வெயிட்டு அதிகமாக இருக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கண்டிப்பாக அந்த டைமிங்குள்ளே ஓடிடலாம். ஏன்னா 1 கிலோமீட்ரு ஒரு 4 நிமிஷம் தான் அப்படின்ற ஒரு இதில் கண்டிப்பாக நம்ம ஓடலாம். அதனால் வெயிட்டாக இருக்கும், இல்லை ஏஜ்டாக இருக்கும், அந்த மாதிரி எதுவும் நீங்கள் தயக்கத்தில் இருக்க தேவையில்ல. 60 மார்க் 65 மார்க் இருந்தாலே நீங்கள் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபுல் எஃபர்ட் போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, நாங்கள் இப்போ ட்ரையல் ரன் ஓடி முடிச்சு மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8:15 ஆகுது. சரிங்களா, நாங்கள் இருக்கிற இடம் எப்படி சூப்பராக ஒரு இயற்கையை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா, நேச்சர் வந்து இயற்கை இந்த மாதிரி வந்து லைஃப் வந்து யாருக்கும் கிடைக்காது. சரி, அதனால வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரவுண்டை நேசிங்க. கிரவுண்டை நேசித்து ஒவ்வொரு நாளும் கிரவுண்டை வந்து தொட்டு விளங்கிட்டு அன்றைக்கான ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கோட்டை முடிஞ்சோன்னா கிரவுண்டுக்கு நன்றி சொல்லிட்டு அன்றைக்கில இந்த கிரவுண்டை விட்டு நீங்கள் வெளியேறுங்க. சரியா, கிரவுண்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நேசித்து உங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, லவ் பண்ணிட்டு உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் லவ் பண்ணி பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா, ஓகே ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள். சரிங்களா, எல்லோரும் நல்லா மார்க்ஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒன்றும் நல்ல டைமிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 700 to 800 மீட்டர் நல்ல டைமிங் தான். லாஸ்ட் 200 மீட்டர் தான் அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கார். அதை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 4லேருந்து 4:10 ஸ்வேராக ஓடிடுவார். சரிங்களா, ஓகே நண்பா, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கான்ஃபிடண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகே நண்பா, தேங்க்யூ.